ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கல்வி தகுதி அவசியம் அப்படின்னு எத்தனை மாணவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு கல்வி தகுதி அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன் ஏன் நினைக்கிறீங்க? ஆட்சியாளர்களுக்கு கல்வி தகுதி வேணுமா? அடிப்படையாது. கேர்ள்ஸ் சைட் காத்தீஸ்வரி கிட்டே கேட்கலாமா? எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வாங்க, உறுப்பினர் வாங்க. எம்எல்ஏ, நீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க. உங்களுக்கு உங்களுடைய சகாக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா கல்வி தொகுதி வேணுமா? அடிப்படை வேணுமா? கல்வி தொகுதி கல்வி இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் மக்களை பத்தி புரிஞ்சுக்கிறது, மக்களுக்கு என்ன தேவை அந்த மாதிரி புரிஞ்சு செயல்படுவாங்களா அவங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட். கல்வி என்ன கல்வினா இப்ப படிச்சவங்களும் எப்படி இருக்காங்க, படிக்காதவங்க எப்படி இருக்காங்க உங்களுக்கும் தெரியும். கல்வின்றதை விட கல்வி கொஞ்சம் தெரிஞ்சாலும் மக்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இது பண்ணா இது கரெக்டா இருக்கும், இது பண்ணாதான் இது கரெக்டா இருக்கும்ன்றது நல்லா தெரியும். இது பண்ணா இந்த பிரச்சனை வராது அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கிற தெரிஞ்சவங்க வேணும் ஃபர்ஸ்ட். அதுதான் சட்டமன்ற தொகுதிக்கு. நம்மள ஆள போறவங்களுக்கு கண்டிப்பா படிப்பு தேவை. அப்பதான் நமக்கு என்னென்ன அவங்களால ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கான நாலேஜ் மூலமா நம்மளுக்கு எவ்வளவு சலுகை கொடுக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். படிக்காம யாராவது நம்ம இதுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. அப்படின்னா எல்லாருக்கும் காமனா கொடுத்துருவாங்க, ஃப்ரீ பஸ், எல்லாருக்கும் லேப்டாப் அப்படின்னு தானே கொடுப்பாங்க. அப்படின்னா நமக்கு வரப்போறவங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். கண்டிப்பா படிச்சிருக்கணும்னு சொல்றீங்கன்னா அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கக்கூடிய நபர்கள், முன்னாள் தலைவர்கள் எல்லாம் படிச்சிருக்கிறாங்களா? மண்ணினுடைய மைந்தரே படிக்காதவர் தானே. அவரால இவ்வளவு பெரிய விஷயங்களை கல்வியில, கல்வி தந்தைமா கருப்பு காந்தின்னு சொல்லக்கூடிய அவரால இவ்வளவு புரட்சியை செஞ்சிருக்க முடியுது. அவர் படிக்கல. அவங்க ஆனா அப்போ இருந்த சொசைட்டி வேற, இப்ப இருக்கிற சொசைட்டி வேற. அப்ப இருந்தவங்க இங்க யாராவது ரொம்ப பெண்களை மிஸ்யூஸ் பண்ணாங்களா? கிடையாதுல்ல. இப்ப இருக்கிறவங்க அப்படியா இருக்காங்க? முதல்ல பெண்களுக்கு எந்த ஆட்சி சேஃப்டிய கொடுக்குதோ அந்த ஆட்சியை தான் எல்லாரும் தேர்ந்தெடுக்கணும். வெளிநாடுகள் மாதிரி எவன் பெண்களை மிஸ்யூஸ் பண்றானோ அவனை துரத்த வெட்டணும். அந்த ஆட்சி தான் பெஸ்ட். அந்த காலத்துக்கு அது ஓகே. ஆனா இந்த காலத்துக்கு அது அடிப்படை கல்வியை நம்ம உருவாக்கும் போது அப்ப படிக்காதவர்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப எஜுகேஷன் மாறிடுச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர போயிட்டோம். சோ இனிமே வர ஆட்சியாளர்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணி பேஸ போட்டு கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பேஸ்ல ஸ்ட்ராங்கா நின்னு வொர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா எஜுகேஷன் மஸ்ட்னு சொல்லி இருக்காங்க. பாய் சைடுல ஒரு தம்பி வாங்க. ஒரு எம்எல்ஏவோ ஒரு சிஎம்ஓ யாரா இருந்தாலும் படிப்பறிவுன்றது முக்கியமா, தேவையா? கல்வின்றது முக்கியமா இல்ல தேவையில்லையா? இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. அதுல இப்ப யாராச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை பாத்தீங்கன்னா அது அதிகாரின்னு தான் சொல்லுவோம். நம்ம அதிகாரின்னு சொல்லக்கூடாது, அலுவலர் தான் அவங்களுக்கு சொல்லணும். இந்த அடிப்படை இதை அடிப்படை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஏன்னா துபாயில அரசாட்சி, அங்க அதிகாரி சொல்றது ஓகே. இந்த மக்களால மக்களால ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்காரு, அவர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து எம்எல்ஏ ஆறாரு. ஆனா இதுல நம்ம அலுவலர் தான் சொல்லணும். அவங்க நம்மளுக்கு சேவை பண்றாங்க. அதனால நம்ம அலுவலர் இந்த மாதிரி அரசியல் புரிதலோட அவங்களுக்கு ஏற்படுத்தணும். மக்களுக்கு இது சொல்லணும், அரசியல்னா என்ன, அரசியல்னா என்ன செய்ய முடியும், அந்த மாதிரி புரிதல் இருந்தாதான் நமக்கு அடுத்த தடவை யாராச்சும் எலெக்ஷன் வந்தாங்கன்னா அவங்க நல்லவங்களா இல்லாட்டி செய்வாங்களான்ட்டு அந்த போட்டு ஓட்டு போட முடியும். அந்த புரிதல் படிச்சாதான் கிடைக்குமா? படிக்கலனா கிடைக்காதா? அப்படி கிடையாது. படிப்புக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் வித்தியாசம் இருக்கு. படிக்கிறது இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க, இப்ப யாராச்சும் எம்எல்ஏ வந்தாங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அது செய்யறோம் இது செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சாதாரணமா மக்களோட உளவியல் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ போறாங்கன்னா அவர் சும்மா போனாலுமே போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க மக்கள் யாருமே செய்ய மாட்டாங்க. இதான் ரியாலிட்டி. இப்ப நான் அது செய்யறேன் இது செய்யறேன், இது இலவசம் தாரேன் அது இலவசம் தாரேன் அப்படின்னு சொன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதனால நமக்கு அடிப்படை கல்வி இது அவசியம். நமக்கு மக்களுக்கு புரியல் இருக்கணும். முதல்ல அரசியல் என்ன, கல்வினா என்ன, சமூகம்னா என்ன அப்படியே புரியல் இருக்கணும். இப்ப சொன்னாங்க ஃப்ரீ பஸ் சொன்னாங்க. ஃப்ரீ பஸ் இது கொஞ்சம் எக்கனாமிக்ல வீக்கா இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு பணக்காரங்களுக்கு கொடுக்காங்க? இப்படி கொடுத்தா நம்ம சமூகத்துல ஏற்றத்தாழ்வு வரும். நம்ம சமூகத்தோட இதே எல்லாரும் சமத்துவம் தான் சொல்லணும். இப்படி கொடுத்தா இது இருக்காங்க. ஆக்சுவலா ஏற்றத்தாழ்வு எங்க இருக்கு உங்க இதுல?
அதுல ஏற்றத்தாழ்வு எங்க இருக்கு? பெண்களுக்கான இலவசங்கள் கொடுக்கறதுல ஏற்றத்தாழ்வு அப்படி எங்க சொல்ல இருக்கு? சார், இப்ப வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இது பணக்காரங்களுக்கு வந்து அவங்களும் காசு வச்சிருக்காங்க, இல்லாதவங்களுக்கு மட்டும் பணக்காரங்களுக்கு சேர்த்துதான் அந்த பஸ் ஃப்ரீ. அல்ல இல்ல அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு வேண்டாம், Okay, okay. எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சமம்ன்றதா இந்த சொசைட்டின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே ஓகே. அந்த மாதிரி சார். அப்ப அடிப்படை கல்வின்னீங்கல்ல, எது வரைக்கும் படிச்சிருக்கணும்? ஒரு சிஎம் கேண்டிடேட்டா இருக்காரு இல்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருக்காருன்னா அவர் எது வரைக்கும் படிச்சிருக்கணும்? கல்விங்கிறது வேற, புரிதலுங்கிறது வேற. இப்ப கல்வினா 12 +2 இப்ப காலேஜ் அப்படி, புரிதல்னா ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சு செய்யணும், அதுக்கான நாலேஜ் நமக்கு வேணும். அதுக்கு அடிப்படைன்னு ஒரு அதாவது எப்படின்னா சிஎம் இருக்காருன்னா சிஎம்க்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், அது முடிச்சு அப்படி தேவை கிடையாது. அதுவும் புரிதல் இருந்தாலே போதும் நமக்கு. அது புரிதல்னா கல்வி மூலியமா வருது, அந்த கல்வி நமக்கு வேணும். இதுதான் நமக்கு இந்த விதிமுறைகள் கிடையாது. அந்த மாதிரி அவர் அடிப்படை சொல்லக்கூடியது கல்வி பிளஸ் புரிதல் இருந்தா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஒரு நல்ல தலைவர் ஆகலாம் அப்படின்றதுதான். அவர் சொல்றது புரிதல் வேணும், அந்த புரிதலை கொடுக்கக்கூடியது கல்வி. சோ ஆட்சியாளர்கள் கல்வி வேணும் அப்படிங்கற சொல்லியிருக்காரு.